கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் கோவை தொழிலதிபர் விசாகன் அப்படின்றவங்கள 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சென்னையில எம்ஆர்சி நகர்ல உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல நடந்த இந்த கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்திருந்தாங்க. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, கடம்பூர் ராஜுன்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியில இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் வந்திருந்தாரு. அவருடைய சகோதரரான மு க அழகிரியும் வந்திருந்தாரு. இது போக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரான திருநாவுக்கரசர் வந்திருந்தாரு. மதிமுக கட்சி தலைவரான வைகோ வந்திருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நண்பரும் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் அவர்களும் வந்திருந்தாரு. இவங்க மட்டும் இல்லாம சினி துறையில இருக்கிறவங்க நிறைய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுலயும் முக்கியமா இயக்குனர் மணிரத்னம், P வாசு, KS ரவிக்குமார், YG மகேந்திரன், பிரபு, விக்ரம் பிரபு, ராகவா லாரன்ஸ், அருண் விஜய், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி ஆக்ட்ரஸ் சைட்லயும் குஷ்பு, மீனா, லதா, ஆண்ட்ரியா, நடிகர் விஜயகுமாரோட மகளான ஸ்ரீதேவி, இப்படி பல பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம பத்திரிகை துறை நண்பர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுலயும் மெயினா நக்கீரன் கோபால் அவர்கள், அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமான பிரபலங்கள் மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி அவருடைய இளைய மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இந்த வாழ்க்கையில இவங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து இருக்கிறதா சொல்லிட்டு போனாங்க. அந்த வகையில நம்ம ரங்கராஜ் பாண்டே செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் பதில் சொன்னாரு. இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல இது ஒரு பர்சனல் மீட்டிங்கா தான் இருக்குமா, இல்ல கண்டிப்பா அரசியல் பத்தி பேசியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது இல்ல திருமண விழா தான், இருந்தாலும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பா அரசியல் பத்தி பேசதான் செய்வாங்க, அதுவும் தேர்தல் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, இந்த நேரத்துல கண்டிப்பா அரசியல் பேசதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அரசியல் தன்மையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் மிக்க நண்பர். நிறைய பேர் அவரை ஒரு மதவாத அரசியல் நடத்துவாரு, பாஜக கூட சேர்ந்துகிட்டு மக்களுக்கு எதிரான வேலைகள்லாம் செய்வாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் மெயினா ஈவேரா பெரியாரோட கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மனைவி கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் பராமரிக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல அவங்களுக்கான சுதந்திரத்தை நிறைய கொடுத்திருக்கிறாரு. இதே மாதிரி அவங்களுடைய மகள்கள் ஜாதி தடை இல்லாம திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு. அவங்க டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்ச காலத்திலையும் அவர் ஓகே சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் இவங்க அப்படியே இருக்கக்கூடாது, இவங்களுக்கு மறுமணம் கொடுத்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்ப கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாரு. தன் வீட்டு பெண்களுக்கு அவர் நிறைய செஞ்சிருக்கிறாரு. இதேதான் பெரியாரும் பெண்களுக்கான உரிமையை, பெண்களுக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெரியாரோட கொள்கைகளுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாரு. மக்களவை தேர்தலில் அவர் பங்கேற்கலனாலும் அவருடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் ஏதாவது பாதிப்பு உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தான் டார்கெட் பண்றாரு. இப்ப வரப்போற தேர்தலுக்கு அவர் எந்த விதமான முயற்சியும் பண்ணல. இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு ஏதாவது ஒரு விதத்துல மக்களவை தேர்தலில் பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இல்ல திருமண விழால நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ரங்கராஜ் பாண்டேவும் கலந்துக்கிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அரசியல் தன்மையை பத்தி இப்போ ரங்கராஜ் பாண்டே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.